இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. விஹாய் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க ஜோதிடர் மகேஷ் ஐயர் அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. ஸோ இப்போ நம்ம பேச போறது ஆவணி மாதம் பத்தி. ஆவணி மாதம் விருச்சிக ராசினியர்களுக்கு எப்படி இருக்கு சார்? என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில இந்த மாதம் நிகழவிருக்கு? விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னிங் ரேஸில் ஓடிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலை இருக்குமா. ஏதோ ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடினா எப்படி இருக்கும்? திரும்பி இப்படி கவனிக்க முடியாது, இப்படி கவனிக்க முடியாது. அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், ஓ நல்லா இல்லைன்னு சொல்லி பாருங்கள், ஓ சரி சரி. ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு. பிகாஸ் அவங்க வந்து இப்போ ஒரு வேகத்தில் ஓடிட்டுருக்காங்க. அவங்க வந்து நிற்க முடியாது. இப்போ மாத கமிட்மெண்ட்ஸில் ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜென்ஸுக்கிட்ட நீங்கள் ஏதாவது ஒன்று பேசி பாருங்களேன். கரெக்ட், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட், நான் போயிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் இப்போ பேசலாமான்ருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி காலையில் அந்த ஸ்கூலுக்கு கிளப்பி விடுற அம்மாட்ட போய் இந்த பாட்டு கேட்டிங்களான்னு கேள்வி பாருங்கள். திட்டம் மட்டும்தான் செய்ய மாட்டாங்க. பரபரப்பாக அவ்வளோ வேலைகள், லஞ்சு ரெடி பண்ணோம், அதை ரெடி பண்ணோம், இது பண்ணோம், அப்படி பண்ணோம், இப்படி பண்ணோம், வீட்டுக்காரர் எல்லாமே அந்த பரபரப்பாக இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்போது விருச்சிகராசி என்பது இந்த மாதிரி பரபரப்பாக இருந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு ஆச்சரியமாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் கொஞ்சம் இருக்கிறதுலையே அப்படியே ஒரு இம்பேலன்ஸ்டு மைண்ட் ஆகும். கோவம் உச்சத்துக்கு வரும். அப்படியே பிரேக் பண்ணி அவங்க அப்படியே கோவத்தை கட்டுப்படுத்திப்பாங்க. பாயிண்ட் நம்பர் 1 அப்படி லைனாக சொல்லிடுறேன். பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபேமிலி விஷயங்கள், பண விஷயங்களுக்கு நல்லாயிருக்கு. பாயிண்ட் நம்பர் 3, சகோதர சகோதரிகளுக்கு சரியில்லை. யாருக்காவது சிபாரிசு கையில் போட்டால் பிரச்சனை வந்துடும். யாருக்காவது சப்போர்ட் பண்ணால் பிரச்சனை வந்துடும். ஃபோனில் சண்டை போட்டால் ரெக்கார்டிங் வெளில வந்துடும். ஃபோனில் ஏதாவது பேசிங்கன்னா ரெக்கார்டிங் வெளில வந்துடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம். பட் உயில் விஷயம், பூர்வீக சொத்து விஷயம், இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கையெழுத்து போடும்போது எதையும் பிளச் பண்ணி கையெழுத்து போடக்கூடாது. இன்றைக்கி இந்த மாதம் அடமானம் வைக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. வைக்கவே கூடாது, தவிர்த்துக்கிறது நல்லது. சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் சக்ஸஸாக இருக்கும். சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இவங்களுக்கு சக்ஸஸாக முடியும். ஆரோக்கிய விஷயங்கள் இவங்களுக்கு இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். ரொம்ப அன்பு கொண்ட மாதம், ரொம்ப வெறுப்பு கொண்ட மாதம்னு இல்லை. இந்த மாதம் பேசும்பொழுது கேர்ஃபுல்லாக இருக்கணும். குறிப்பாக ஃபோனில் பேசுகிறது ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்கேயாவது ஹோட்டல்ஸில் போய் தங்குறதா இருந்தால், எங்கேயாவது ரெசார்ட்டில் போய் தங்குறதா இருந்தால், எங்கேயாவது ஒரு விஷயத்துக்கு போகிறதா இருந்தால், அந்த இடத்த ஃபுல்லாக செக் பண்ணிட்டு போகிறது நல்லது. அதே சமயத்தில் நம்ம யாரையாவது பற்றி பேசின்னு இருக்கும்போது திரும்பி பார்க்கணும், அந்த நபர் பின்னாடி நிற்பாங்க. இந்த ப்ராப்ளம் இருக்குது. அப்பாவுக்கு நல்லா இருக்குது, தாய் மாமாவுக்கு சரியில்லை, அத்தைக்கு சரியில்லை. அதே சமயத்தில் ரொம்ப நாளாக யோசித்த விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் மிகப்பெரிய நபராக இருந்தால், செலிப்ரிட்டியாக இருந்தால் இன்றைக்கி நிறைய ஃபங்க்ஷனுக்கு போவீங்க. பேர், புகழ், அந்தஸ்து, படித்தவங்களுக்கு பட்டயம் கிடைக்கும். திருப்தியான சூழ்நிலை வரும். ரொம்ப நாள் இருந்த மனக்கசப்புகள் தீரும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகளும் சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் இந்த மாதத்தில் விருச்சிகராசி என்பவர்களுக்கு உண்டு. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. பொதுவாகவே வந்துட்டு விருச்சிகராசினியர்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க இல்லையா? என்ன காரணம் சார்? பொதுவாக அவங்க வந்து நல்லது கெட்டது எல்லாமே சேர்ந்து நடக்குதுமா. இவங்களுடைய வேலையில் இவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஆள் இல்லை. இப்போ நீ காலையிலேருந்து ஒரு 6 ஷூட்டு 7 ஷூட்டுன்னு வச்சுக்கோங்க. உங்களை தவிர ஆள் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆல்டர்னேட்டிவ் இல்லை. ஸோ வாட் யூ டூ? இந்த சமயத்தில் உங்கள் வீட்டிலேருந்து உங்களுக்கு ஒரு கால் வருது. ஏதர் யூ அட்டெண்ட் த கால் ஆல் யூ டூ யுவர் ஒர்க். நீங்கள் ரெண்டையுமே சேர்ந்து பண்ணுவீங்க. 3வது ஒருத்தர் நடுவில் வந்து ஹெல்ப் கேட்குறாரு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரே ஆள் எத்தனை வேலை பண்ணீங்க? 3 வேலை. 4வது ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு மனசு போகும். அப்போ உங்கள் மைண்டு ஃபுல்லாக எங்கேஜ்டாக இருக்கும். அதுதான் விருச்சிகராசிக்கு இந்த மாதத்தில் எங்கேஜ்டு மைண்டு டிஸ்டர்பன்ஸ்டாக இருக்கக்கூடிய மைண்டாக இருக்கும். நிறையா விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. நம்மளோட வீட்டில் உறவினர்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும் அப்படின்ற மாதிரினா எந்த மாதிரி உறவுகள்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியெல்லாம் இருக்க வேண்டாம். நீங்கள் பேசுகிறத அவங்கள தள்ளி வச்சிடக்கூடாது. அப்போ சகோதர சகோதரிகள் இவங்ககிட்ட கவனம், அத்தை மாமா
இவங்ககிட்ட கவனமாக இருக்கணும். குழந்தைகளோட படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் சரியா இருக்குமா? கவனமாக இருக்கணும். கரெக்டாக கேட்டிங்க. ஆக்சுவலி குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, நீங்கள் அதை விட பிரச்சனையில் மாட்டின்ற மாதிரி யோசிக்கப்படாது. பேரண்ட்ஸ் மீட்டிங், பேரண்ட்ஸ் கூப்பிட்டு சொல்கிறாங்க வாட் இஸ் திஸ்ன்னு போட்டு அவனை 4 சாத்துறது. உட்காந்து பேசணும், கவனமாக இருந்தால் நல்லாயிருக்கும். சிறப்பு சார். இந்த மாதம் எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும்? இந்த மாதத்தில் பார்த்துட்டிங்கன்னா இவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு நல்ல பலன்களை கொடுக்கும். ஆவணி அப்படின்னாலே ஆன்மீகமும் மாற்றங்களும் நிறைந்த மாதமாக கருதப்பட்டு இருக்கு. அப்படி இருக்கையில இந்த மாதத்துல நிறைய சிறப்பு திருநாட்களும் வந்துட்டு இருக்கு. விநாயகர் சதுர்த்தியா இருக்கட்டும், ஆவணி ஆவட்டமா இருக்கட்டும், வரலட்சுமி நோம்பா இருக்கட்டும். சொல்லுங்க சார், இந்த மாதம் எந்த அளவுக்கு சிறப்பு மிக்க மாதமா இருக்க போகுது? என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும்? அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஆவணி மாதத்தில் என்னென்ன டேட்டெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்குது அப்படின்னு பார்த்து பஞ்சாங்கத்தில் பார்க்கும்போது ஆவணி 18 தமிழ் மாதத்தில் ஆவணி 18 வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி வந்து வருது. ஆவணி 28 திங்கக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வந்து வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆவணி 6ஆம் தேதி வளர்பிற சுப முகூர்த்தம், அதாவது ஆகஸ்ட் 23. அது ஆகஸ்ட் 27 ஆவணி 10 வியாழக்கிழமை அன்றைக்கும் சுப முகூர்த்தம். ஆவணி 27 செப்டம்பர் 13 ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் சுப முகூர்த்தம். ஆவணி 31 செப்டம்பர் 17 வியாழக்கிழமை, அதுவும் சுப முகூர்த்தம். ஸோ வளர்பிறையில் முகூர்த்தம் இவ்வளோ இருந்துட்டுருக்கு. அமாவாசை 25 ஆவணி 25 வெள்ளிக்கிழமை வருது. பௌர்ணமி 11 ஆவணி 11 வெள்ளிக்கிழமை இருக்குது. கிருத்திகை வந்து ஆவணி 17 வியாழக்கிழமை. சஷ்டி வந்து 1 ஆவணி 1 செவ்வாய், 16 புதன், 31 வியாழக்கிழமை. சங்கடஹர சதுர்த்தி 14 ஆவணி 14 திங்கக்கிழமை வருது. ஏகாதசி பார்த்திங்கன்னா ஆவணி 6 ஞாயிற்றுக்கிழமையும் 21 திங்கக்கிழமையும் இருந்துட்டுருக்கு. பிரதோஷம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆவணி 22 செவ்வாய்க்கிழமையும் இருந்துட்டுருக்கு. மாத சிவராத்திரி 23 புதன்கிழமை ஆவணி. சதுர்த்தி அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன விநாயகர் சதுர்த்தி வந்துடுது. இத்தனை நல்ல நாட்கள் வந்து இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடியதாக இருக்குது. இந்துக்கள் பண்டிகை பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதம் வருது. இது ஆவணி 4 வந்து வரலட்சுமி விரதம். ஆவணி 21 பார்த்திங்கன்னா அம்பாள் வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷம். ஆவணி 9 26 ஓணம் பண்டிகை. அதே மாதிரி ஆவணி 10 வந்து ஆவணி ஆவட்டம். நீங்கள் சொன்ன மாதிரி 10 ஆகஸ்ட் 27 அன்னைக்கு ஆவணி ஆவட்டம் வந்திருக்கு. ஆவணி 11 காயத்ரி ஜபம், அடுத்த நாள் காயத்ரி ஜபம். இப்படி ரொம்ப விசேஷமான மாதமாக இந்த ஆவணி மாதத்தில் இருக்கிறது. அதனால் இதெல்லாம் ஒரு கார்டு போட்டிங்கன்னா கேலண்டர் மாதிரி போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும். சரி, ஆவணி மாதத்தில் இவ்வளோ விசேஷங்கள் வந்திருக்குமா? இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering.